சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 11th December 2025. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா Thursday. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் நான் சென்செக்ஸில் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நான் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்து தான் நான் இன்றைக்கி சென்செக்ஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா நிஃப்டியுமே சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதனால் நான் நிஃப்டி சார்ட்டை பார்த்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்றதுனால நீ டைம் டேக்கி அங்கே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குயிக்காக நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து டிகே கிடைக்கும். ஸோ அதனால் நான் சென்செக்ஸில் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா. இன்றைக்கி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எனக்கு நான் அப்சைட் ட்ரேட் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ராவன்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தேன். ராவன் அப்சைடுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்து நான் அப்சைட் ட்ரேட் எடுத்து பண்ணேன். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு 2021க்கு போய்ட்டு நான் அதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் நான் காட்டுறேன். பாஸ்ட் டேட்டா வச்சு ராவன் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்தது வந்து அப்சைட் ட்ரேடு தான். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் அப்சைடை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்சைட் ட்ரேடில் வந்து என்ன டைப் வரும்னு பார்த்தீங்கன்னா டைப் 1. ஓகேங்களா. நான் நிறைய விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எதை வச்சு நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னா, எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் மொமெண்ட் கொடுக்குதுன்றதை வச்சு தான் அது தனித்தனியாக ஒரு கேட்டகரியாக நான் பிரித்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் கொடுத்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி எனக்கு நான் எடுத்த ட்ரேட் வந்து டைப் 1ல் வரும். ராவனில் அப்சைடில் டைப் 1ல் வரும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமாக இந்த மாதிரி தான். ஓகேங்களா. இந்த மாதிரி இல்லை, ஆனால் பட் இது அப்சைடு தான். ஓகேங்களா. அப்சைட் ட்ரேட் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் எடுப்பேன். என்ன ஒன்று, இன்றைக்கி வந்து டார்கெட் இங்கே மேலே R1க்கு பக்கம் போயிட்டு வந்துச்சு. பட் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் வந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் 50 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சோடனே அப்சைட் ட்ரேட் எடுப்பேன். எடுத்ததுக்கப்புறம் அது இங்கே மேலே R1 வரைக்கும் நான் போய்ட்டு டார்கெட் புக் பண்ணுவேன். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. பட் இது ஒரு ப்ராஃபிட்டபிள் டே தான். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம். ஸோ இதுவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். இன்றைக்கி வந்த மாதிரியே தான் இது. ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ இது வந்து R1, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ கீழே க்ளோஸ் வச்சுட்டு அதை தாண்டி போக முடியாமல் திரும்ப ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டு 50 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே டவுனில் வச்சுப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக நல்லா கண்டினியூ ஆகி போயிட்டு மேலே போய் R1 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் என்னோட R1 டச் பண்ணும்போது டார்கெட் புக் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட். ஸோ அதன் பிரகாரம் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த பிஓட்டு, சிபிஆர், 20 EMA, 50 EMA, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கும். இது வந்து 21/9/2021 நடந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அப்சைடு போகும்போது அப்சைட் ட்ரேட் நான் கரெக்டாக நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது நான் எப்படி கரெக்டாக இன்றைக்கி அப்சைட் ட்ரேட் எடுக்கிறேன்னா, இது எல்லாம் திரும்ப இதே தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பாஸ்ட்டு இதில் வந்து நிறைய இதே தான் நடந்திருக்கும். அந்த 5 வருஷத்தோட சார்ட் என்கிட்ட எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த அப்சைட் மூமெண்ட் என்னால் இதை வந்து கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணி என்னால் அப்சைட் ட்ரேட் எடுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா. நான் இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷனை தான் நான் செல் பண்ணேன். 84,500 புட்டை வந்து நான் செல் பண்ணேன். காட்டுறேன் பாருங்கள். நான் எடுத்த பொசிஷன் வந்து 84,500 புட்டை தான் சென்செக்ஸில் நான் செல் பண்ணேன். ஒரு 3,200 ப்ராஃபிட்டில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்றதுனால ப்ரீமியம் வந்து பெருசாக கிடைக்கல. ரொம்ப கம்மியான ப்ரீமியத்தை தான் நான் செல் பண்ணேன். அது R1 டார்கெட்டை போய் தொடும்போது நான் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு டார்கெட் போயிடுச்சுன்னா என்ன ப்ராஃபிட் வருதோ அதை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம். ஒரே ஒரு ட்ரேட் தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். 84,500 வந்து ஒரு 10:15க்கு செல் பண்ணேன். ஒரு 12 மணிக்கு டார்கெட் 12:07 கிட்ட டார்கெட் போனதால் நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கான சார்ஜஸ் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. இவ்வளோ தான். ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தேன். வெறும் 2 லாட்டு தான் நான் செல் பண்ணேன். அது என்னோட டார்கெட் போனதால் நான் ஒரு 3,000 ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். 3,200 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டேட்டாவெலாம் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணிவிட்டு அதையெல்லாம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்மளால் இதை ஈஸியாகவே மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணி நம்மளால் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. இது என்னால் முடியுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய விஷயங்களை நான் முயற்சி பண்ணி நான் பண்ணியிருக்கேன். என்னால் இதை பண்ண முடியுது. ஓகேங்களா. அதனால இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 22/4/2021 சார்ட்டு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே
லோக்கும் நடுவில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. பட் S1 தாண்டி அதால் பிரேக் பண்ணி போக முடியல, க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப அப்படியே ரிவர்சல் ஆகி போயிட்டு 50 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சுது. அங்கே நான் என்ட்ரி எடுத்திருப்பேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். எடுத்துட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படியே மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தேன். நம்ம இன்னும் வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2022 போய்க்கிறேன். 2022 போயிட்டு ராவனை கிளிக் பண்ணிக்கிறேன். ராவனில் போயிட்டு அப்சைட் ட்ரேட் தான் இது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டைப் வந்து 1. ஓகேங்களா? டைப் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இன்றைக்கி அந்த மாதிரி என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் செக்ஷன் தான். சம்டைம்ஸ் வந்து S1 வந்து கீழே வரும், ப்ரீவியஸ் டே லோ வந்து மேலே வரும். சம்டைம் இதில் இருக்க மாதிரி S1 ஃபஸ்ட்டு வந்துடும், ப்ரீவியஸ் டே லோ வந்து கீழே வரும். இது வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். இது ரெண்டுமே முக்கியம். ஓகேங்களா? மேலே வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹையும் முக்கியம், கீழே S1 ப்ரீவியஸ் டே லோவும் முக்கியம் நான் ரெடி பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த ரேஞ்சில் CPRக்கும் S1க்கும் நடுவில் ஓப்பனு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. பட் இங்கே ப்ரீவியஸ் டே லோவெலாம் தாண்டி அதால் போக முடியல. அங்கேருந்து அப்படியே ரிவர்சல் 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி. அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு அப்சைடு மூவ். ஓகேங்களா? இது இன்றைக்கி வந்து ப்ரைஸ் செக்ஷன் மாதிரி தான் இதுவும். சம்டைம்ஸ் நல்ல மூமெண்ட் கொடுத்து மேலே போய் ப்ரீவியஸ் டே ஹையோ இல்லை R1 எது இருக்கோ அதை போய் டச் பண்ணும். சம்டைம் இந்த CPRக்குள்ளேயும் முடிஞ்சிடும். பட் ஓவரால் நம்மளோட டைரெக்ஷன் வந்து அப்சைடு தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. பட் S1 தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. அப்படியே ஒரு ரிவர்சல் 50 EMAக்கு மேலே க்ளோஸு எடுத்திருந்தா அப்படியே அன்றைக்கி நாள் வந்து பாருங்கள் மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்சைட் ட்ரேட் தான் இது. இது வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கு ட்ரேடு. லாஸ்ட்டாக மார்க்கெட் முடியும் போது 3 மணிக்கு மேலே தான் வந்திருக்கு அப்சைட் ட்ரேடு. இங்கே பாருங்கள், இது நாளோட பிகினிங்லேயே வந்துருச்சு. போயிட்டு 50 EMAக்கு மேலே க்ளோஸு, அங்கேருந்து நல்லா பாருங்கள் கரெக்டாக R1க்கு மேலே போயிட்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஒரு புல்லிஷ் டைரெக்ஷன். இன்றைக்கான சார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ட்டெல்லாம் நான் காட்டி பேசக்கூடாது, கரண்ட் டேட்டாவெல்லாம் நான் காட்டி பேசக்கூடாது. அதனால தான் நான் பாஸ்ட் சார்ட்டை வந்து நான் காட்டி உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கான்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன மூமெண்ட் தான். பட் இதுவும் அப்சைடை தான் நான் இதை கணக்கில் எடுத்துப்பேன். இந்த பாருங்கள், 50 EMAக்கு மேலே க்ளோஸு அப்படியே இருந்திருக்கு, மேலே போய் இருக்குது, அப்புறம் கீழே வந்திருக்கு. ஓரளவுக்கு செல்லிங் பண்ணியிருந்தா ஒன்றும் பெரிய இதுவும் ஆகாது. காரணம் இங்கே வந்து நல்லா டிகே ஆகிருக்கும். ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட்லேயே நான் வெளியே வந்திருப்பேன் இந்த ட்ரேடில். இங்கே பாருங்கள், இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேடு. ஓப்பன் வந்து CPRக்கும் S1க்கும் ஓப்பன் வந்து CPRக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் நடுவில் ஓப்பனு. அதுக்கப்புறம் கீழே வர ட்ரை பண்ணிச்சு. அதால் S1 அதால் ப்ரீவியஸ் டே லோ மட்டும்தான் தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. S1 தாண்டி க்ளோஸ் வைக்க முடியாமல் அப்படியே ரிவர்சல் 50 EMAக்கு மேலே க்ளோஸு, நல்ல ஒரு அப்மூவ். இங்கே பாருங்கள், R1க்கும் மேலே போயிட்டு ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், நல்ல ஒரு அப்மூவ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தேன். நம்ம வேணால் இன்னும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போயிட்டு கூட ஒரு 2-3 சார்ட்டை பார்ப்போம். $2023 24 கூட போய் காட்டுறேன். ஏன்னா நான் காட்டுறதுனா லென்த்தாக வீடியோ போயிட்டே தான் இருக்கும். பட் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்ஸ் எல்லாம் சேமாக அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. டைப் 1 போயிட்டேன். இதில் போயிட்டு எதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு நான் காட்டிடுறேன் குயிக்காக. இதை பார்த்தீங்கன்னா இதே தான். இங்கே பாருங்கள், CPRக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் நடுவில் ஓப்பனு, கீழே வந்திருக்கு. பட் இந்த R1 தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல, ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. ட்ரை பண்ணிச்சு, பிரேக் பண்ண முடியல. அப்படியே போய் இங்கே 50 EMAக்கு மேலே க்ளோஸு, அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு டைரெக்ஷன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதே போல் நான் கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எல்லா நாளும் வந்து மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல ஓப்பன் ஆகி ஒரே மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் கொடுக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் கொடுத்து தான் அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரும். ஸோ அப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகி எந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் கொடுத்தனா அன்றைக்கி எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியணும். அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கூலாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்றைக்கி வந்து ப்ரைஸ் செக்ஷன் மாதிரி தான் இது வந்திருக்கு. 2024 வந்திருக்கு. இது பாருங்கள், 24/1/2024. இதுவும் அப்சைட் ட்ரேடு தான். இந்த இடத்துல ஓப்பனு, கீழே S1 தாண்டி க்ளோஸ்லாம் வைக்க முடியல. அப்படியே போயிட்டு 50 EMAக்கு மேலே பாருங்கள் க்ளோஸு, அங்கேருந்து அப்படியே பாருங்கள் அப்சைட் மூவில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு அப்சைடு மூவ். இதுவும் ட்ரேடு எடுத்திருந்தால் இந்த இடத்துல 50 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே ட்ரேட் எடுத்திருந்தால் ஒரு அப்சைட் மூலம் தான் போய் நிற்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து பையிங் பண்ணிங்கன்னா பெருசாக ரிசல்ட் கொடுக்காது. ஏன்னா டைம் டிகே இந்த இடத்துல நிறைய வாய்ப்பு இருக்குது. செல்லிங் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது பாருங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்.
இந்த ஏரியாவில் இருந்திருக்கு. கீழே ப்ரீவியஸ் டே லோக்கு தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. அங்கேருந்து ரிஜெக்ஷன் அடித்து மேலே போயிருக்கு. 50 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. இந்த மாதிரி இடத்துல வந்து பையிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். செல்லிங்கை விட பையிங் நல்லா ஒர்க் ஆகுங்களா. ஏன்னா இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை வந்து செல்லிங்கில் கேட்ச் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு தான் செல்லிங்கில் ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ண முடியாது. இதே பையிங்காக இருந்தால் அங்கேருந்து அடித்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள், இந்த ஏரியாவில் ஓப்பனு கீழே வந்துச்சு. ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கு. 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அப் சைடில் தான் போய் முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஆப்ஷன் செல்லிங் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகும். பையிங் வந்து கொஞ்சம் திணறும் இந்த இடத்துல. ஏன்னா டிகே நிறைய ஆகும் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே மார்க்கெட்டில் வந்து புதுசாக எந்த விஷயமும் என்றைக்கும் நடக்கிறது இல்லை. நடந்த விஷயமே தான் திருப்பி நடந்துட்டுருக்கு. நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கற்றுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த மார்க்கெட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். மார்க்கெட்டை பார்த்து பயம் இருக்காது. தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும். தெரிஞ்ச விஷயம் திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்க விஷயத்த நம்ம பார்க்கும்போது எந்த பயமும் இருக்காது. அது ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சா ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட் மாதிரியே அது மாறிடும். டெய்லி பண்ணுற வேலையை தான் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மார்க்கெட்டில். ஸோ ரொம்ப ஈஸியாகிடும். எதை பண்ணணுன்னாலும் ஒழுங்காக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எதையும் ஏனோ தானோன்னு சும்மா பணம் இருக்குதுன்றதுக்காகலாம் சும்மா பெட் பண்ணி கேம்பிள் பண்ணிலாம் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்கான ஒரு ட்ரேடிங் பிளானு ப்ளஸ் அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேடிங் மைண்ட் செட்டோடு வச்சு பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அப்படி நான் இந்த அப்சைட் மூவை ப்ரெடிக்ஷன் பண்ணி நான் இந்த அப்சைட் மூவை எடுத்தேன். அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு பாஸ்ட் டேட்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் என் கூட பேசணும், ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே தரேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.